சுவாமிஜி ஒரு மாசமா தூக்கமே வர மாட்டேங்குது பெட்ல. அப்படின்னா நின்னு தூங்க. சுவாமிஜி சரி பரிகாரத்தை பார்க்கலாம். ஓம் தீம் தாம். உன் வீட்டோட நிலைமை எப்படி பார்க்கலாம்? உன் வீடு எந்த பக்கமா இருக்குது? இந்த பக்கம். தொடங்கும் போதே இப்படி வச்சிருக்கிறியே, இது வடக்கு. நீ வடக்கு. ஐயோ இந்த அம்மாக்கு ஏதாவது அடிச்சு விடலான்னு பார்த்தா இது நம்மகிட்டயே பேக் ஃபயர் விடுதே. வடக்கு வந்து நம்ம ஜோசியத்துல ஒரு இன்னொரு வடக்குக்கு இன்னொரு பேரு. நீங்க வந்து வடக்கு சந்து வடக்குல வச்சிருக்கிறீங்க, இது வந்து வடக்குல வைக்கணும். வடக்குலையா சுவாமிஜி? நீங்க வந்து இப்படி வைக்கிறதுக்கு நீங்க இப்படி வச்சிட்டீங்க. சரி நாம அப்புறம் பார்க்கலாம். என்னமா வீடு கட்டி வச்சிருக்கீங்க? அது என் வீடு இல்ல சுவாமிஜி. நமக்கு என்ன அது உங்க வீடு தான் சுவாமிஜி. சரி இப்போ நீ என்ன பண்ணு, நம்ம முன்னாடி இருக்கிற பழக்கடையில 100 ரூபாய்க்கு ஒரு ஒரு எலுமிச்சை பழமும் அப்புறம் 1000 ரூபாய்க்கு ஒரு பூசணிக்காயும் வந்து வச்சிரு. அப்புறம் நம்ம பூக்கடையில 10,000 ரூபாய்க்கு ஒரு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் நம்ம வந்து இந்த கடவுளுக்கு வந்து படைச்சிட்டு வந்து ஜாலியா நம்ம போய் உன் வீட வந்து சரி பண்ணிடலாம். இப்பவே போகணுமா சாமிஜி? இல்ல நம்ம அப்புறம் கூட போய்க்கலாம். இப்ப போய் வாங்கிட்டு வா. சரிங்க சுவாமிஜி. கிடைக்கலன்னா என்ன பண்றது சுவாமிஜி? திரும்பி வந்துடாத. சரிங்க சுவாமிஜி. நன்றி. சரி என்னதான் பண்றதுன்னு சுவாமிஜிக்கு எந்த கடையும் பார்க்க முடியல. ஏமா என் முன்னாடியே நின்று கடைன்னு எங்க தேடினா? கடை அங்க இருக்குது. கடை அங்க இருக்குது. சரிங்க ஜோசியம் பார்க்கணும்ட்டேன். ஜோசியம் பா. இப்போ எனக்கு கை காமி. இப்படி இது வச்சுட்டு நீ உன்னால தூக்க முடியுமா? இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ மேல ஒரு மந்திரத்தை நான் போட இப்போ. சுக்லாம்பரதம் சசிவரணம் ஞாயிறு திரு செவ்வாய் புதன் வியாழன். சுவாமிஜி ஏன் மின்னல் அடிக்கிற மாதிரியே போடுறீங்க? கூல் எஃபெக்ட்ஸ்மா. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. இந்த மாலைய உன் கையில நீ எப்பவுமே புடிச்சிட்டு இருக்கணும். தூங்கும் போது நான் கீழே போட்டேன்னா உனக்கு தூக்கம் வராது. கீழே போட்டேன்னா தூங்கலாமா? நான் உனக்கு என்னன்னு முடிவே படம். நீ இத கையில புடிச்சிட்டு இப்படின்னு வச்சிருக்கணும். நீ இத வச்சுட்டேன்னா நீ தூங்க. நீ இது வச்சிருந்தா தூக்கம் வரும். பெட்டு கடியில வச்சா? ஐயோ ஏமா நீ இப்படி படுத்துற? நீ கையில தான் புடிச்சிருக்கணும். தூக்கி போட்டேன்னா உன்னை வச்சு அவங்கள எப்படி சமாளிக்கிறாங்களோ. இது இப்படி இருக்குதுல்ல, இது இப்படி கையில புடிச்சிட்டு இப்படி கை க்ளோஸ் பண்ணிடலாம். நீ பண்ணு பாக்கலாம். யாரு வளர்த்து யாரு இவ்வளவு பெரிய ஆளாக்குனாங்கன்ட்டு எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்குது. சரி ஜோசியம் பார்க்கலாமா? அதான் இப்ப பார்த்தோம். யோசனை